கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு உள்ளதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளோ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய பாரங்களை தேவ சமூகத்திலே வைத்துவிட வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்திலே நம் ஜெபத்திலே தெரியப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனை தேடும் போது, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை துதிக்கும் பொழுது, அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும் போது, தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே என்னென்ன பாரங்கள் சுமைகள் இருக்கிறதோ நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும். பிரியமானவர்களே, சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல கவலைகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படாமல் நம்முடைய பாரங்களை துக்கங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். தேவனுக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும். அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே தேவ சமாதானம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய கவலைகளை தேவ சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது, ஒவ்வொன்றாய் தெரியப்படுத்தும் போது அவை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்காதபடிக்கு சோர்ந்து போயிருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதே பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற பரிபூரண விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாம் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இவைகளை எல்லாவற்றையும் அந்நான்யர்கள் நாடி தேடுகிறார்கள். தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளும் போது, பரலோக ராஜ்யத்தை தேடும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை தேடும் போது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாளைக்காக கவலைப்படக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப பாரங்களே, குடும்பத்தில் உள்ள காரியங்களே தேவ சமூகத்திலே அமர்ந்து சொல்லும் போது, தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கிறவர். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவர். நம்முடைய பாரங்களே, துக்கங்களே, நம்முடைய பிரச்சனைகளை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். ஜெபத்திலே காத்திருப்போம். தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பம் தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படும். பிரியமானவர்களே, கவலைப்படாமல் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பது பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்த எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. வேலை செய்தற்கேற்ற நல்ல பலனை சத்தத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ,
என் தேவன் வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபரா ஷகரா கதூரா கரதரபலா ரபா கபரா சந்த ரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர ஷேகே லெதினமர ஷதரபலா ரீபா ரத ரபா ரபா தர ஹதரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள நிந்தை அவமான கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே மறைந்து போகட்டும். என் தேவன் பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நன்மை கிருபை எங்களை தொடரட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.